ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 5 பேர் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 4லேருந்து 3 பேருக்கு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக இருக்குது. இதனால் அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதனால் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க. குழந்தை வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸை ரிவர்ஸ் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அது இல்லாமல் ஆக்கணும். அதுக்கு வந்து நம்ம வீட்டிலையே இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயங்களை ரெகுலராக ஒரு நாள் கூட விடாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கவனமாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் அண்ட் ஹெல்தி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3 வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது ப்ரோட்டீன் ரிச் ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், அப்புறமா ஹெல்த் மிக்ஸ் ப்ரோ, அப்புறம் மதர்ஸ் லாக்டோ பூஸ்ட். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கஞ்சி வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. டயபெட்டிக் கஞ்சி, அப்புறமா கால்சியம் பாரீஜ், அப்புறம் உளுந்து கஞ்சி, அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பூங்கார அரிசி கஞ்சி, மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ்னு நிறைய கஞ்சி மிக்ஸ் வந்து வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நிறைய மில்லட் லட்டு வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் பிசிஓடி, பிசிஓஎஸ்னால் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? நிறைய பேர் வந்து சொல்லி நான் பார்த்துருக்கேன் கமெண்ட்ஸில். என்னென்னா, அக்கா எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணி கொஞ்சம் வருஷத்துலேருந்தே எனக்கு இருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது. நான் வந்து 10 வருஷமாக பிசிஓடியில் இருக்கேன், 12 வருஷமாக பிசிஓடியில் இருக்கேன் இப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது என்னதான் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் நம்ம வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இல்லாமல் போகும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே முதல் விஷயமா ஃபர்ஸ்ட் திங்காக நீங்கள் வந்து காலையில் ஒரு வார்ம் வாட்டர் வந்து நீங்கள் குடிக்கணும். ஒரு 1/2 லிட்டராவது நீங்கள் வந்து காலையில் ஃபஸ்ட்டு திங் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரெகுலராக வாக்கிங், யோகா, எக்ஸசைசஸ் பண்ணணும். இது பண்ணும்போது உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்சஸ் சரியாகும், உங்களோட பீரியட்ஸ் இஷ்யூ சரியாகும், உங்கள் உடம்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து அதிகரிக்கும். உங்களோட கர்ப்பப்பையை சுற்றி உள்ள பகுதிகளில் பிளட் ஃப்ளோ அதிகரிக்கும் போது இந்த மாதிரி பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 3வதாக பண்ண வேண்டிய விஷயம், டெய்லி காலையில் தண்ணி குடித்த பிறகு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ரெய்சின்ஸ், அதாவது கிஸ்மிஸ், உலர் திராட்சையை வந்து நைட்டே ஒரு 10லேருந்து 15 உலர் திராட்சையை ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த உலர் திராட்சையை நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரியாகும். பீரியட்ஸ் இஷ்யூஸ், உங்களுக்கு ஒரு வேளை இர்ரெகுலர் பீரியட்ஸ் அது ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுவும் க்யூர் ஆகும். உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, உங்களோட ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 4வதாக நீங்கள் என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறது நம்மளோட கார்ட்டிசால் லெவல். அதாவது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் தான் வந்து இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை குறைக்கிறதுக்கு ஒரு மெடிடேஷன், பிராணாயாமா இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தோட தாக்கத்திலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டெய்லி வந்து 7 to 8 hours ஒரு நல்ல டைமில் நீங்கள் நைட்டில் வந்து ப்ராப்பர் டைமில்
தூங்கக்கூடிய அந்த தூக்கம் அப்படிங்கிறது உங்களை வந்து செல்ஃப் ஹீலிங் பண்ணும். அதாவது அந்த டைமில் உங்கள் உடம்பு சரியாக்கிக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ், செல் ரீஜெனரேஷன் இது எல்லாமே நடக்கும்போது உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். ஸோ அதனால எந்த காரணத்து கொண்டும் தூக்கத்தை மட்டும் நம்ம வந்து தவிர்க்கக்கூடாது. அதுவும் சரியான நேரத்துக்கு தூங்கி எழுந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய ஜங்க் ஃபுட், அப்புறமா வந்து மாவுச்சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்களை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து 80% நம்ம வயிறு ஃபில் ஆகிற மாதிரி தான் சாப்பிடணும். சும்மா வயிறு ஃபுல்லாக கம்முன்னு இருக்கிற மாதிரி நம்ம சாப்பாடு எடுத்துக்கவே கூடாது. அந்த 80%லேயும் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃபைபர் ரிச் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சை வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட மில்லட்ஸ், அப்புறமா ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட உணவில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஹோம் ரெமெடிஸ். இப்போ வந்து ஒரு வெந்தய டீ எடுத்துக்கிறது. வெந்தய டீலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸை ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட பிசிஓடி ப்ராப்ளத்தை சரி பண்ணும். ஸோ வெந்தய டீ எடுத்துக்கிறது, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்துக்கிறது. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்ளோ வாட்டர் இல்லைனா வெண்டைக்காய் தண்ணீர் இப்படிலாம் நிறைய ஹோம் ரெமெடிஸ். அப்புறமா சத்தாவரி, அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்கு, அந்த மாதிரியான அடாப்டஜன்ஸ் இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிசிஓஎஸ் ரொம்ப ஈஸியாகவே ரிவர்ஸ் ஆகி நீங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.